மனிதனால் செய்யக்கூடிய அற்புதங்களை செய்யத்தக்கதாக தேவன் உன்னை அழைக்கவில்லை. தேவனால் மாத்திரமே செய்யக்கூடிய காரியங்களை செய்யும்படியாக தேவன் உன்னை கரம் பிடித்திருக்கிறார். மனித திராணிக்கு மிஞ்சின பயங்கரமான அற்புதங்களை செய்யும்படியாக தேவன் உன்னை என்னோடு இணைத்திருக்கிறார். அதிசயங்களை காணப்படுகிற இயேசுவின் நாமத்தினாலே நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். இன்னைக்கு 152வது செய்தி, மனித திராணிக்கு மிஞ்சி 2/5. பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் எனக்கு மிகவும் பிரியமானவர்களே, மனுஷ திராணிக்கு மிஞ்சின காரியங்களை சிலர் செய்திருக்கிறார்கள். அவைகளை கற்றுக்கொள்ள வேண்டியது மிகவும் இன்றியமையாதது. ஏனென்றால் உங்களையும் அதை போல செயல்படக்கூடிய வல்லமை உங்களிடத்திலிருந்து வெளிப்பட்டு தேவனுடைய ராஜ்யத்தை நீங்கள் கட்டுவீர்கள். அல்லேலூயா. இன்னைக்கு யாரிடத்திலே கற்றுக்கொள்ள போகிறோம்? அன்ஸ்டாப்பபிள் டேவிட். அல்லேலூயா. அவன் பாருங்க, பியாண்ட் லிமிட், எல்லைக்கு வெளியே ஏராளமான காரியங்களை செய்தான். அப்படி என்றால் என்ன பொருள்? மனிதனால சிந்திக்கவே முடியாதுங்க, ஆனா அவன் சிந்திக்கிறான். மனிதனால அட்டெம்ப்ட் பண்ணவே முடியாது, ஆனால் அவன் அட்டெம்ப்ட் பண்றான். ஹல்லேலூயா. ஓ, thank you Lord for your goodness. அருமையானவர்களே, மனிதர்களுடைய பலன் எல்கைக்கு உட்பட்டது, வரம்புக்கு உட்பட்டது. ஆனால் மனித திராணிக்கு மிஞ்சி தாவீது செயல்பட்டான். ஏனென்றால் அந்த இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமையை குறித்த நாலேஜ் அவனுக்கு இருந்தது. தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அந்த நாலேஜ் இருந்ததுனால விசுவாசத்தில் வீரனாக விளங்கினான். அந்த ஆடு மேய்க்கிற பையங்க, அவனுடைய பேக்ரவுண்ட் என்ன? ஆடு மேய்த்தல். அவருடைய அப்பாவும் அவனை மதிக்கலை, அவனுடைய சகோதரர்களும் மதிக்கலை. வாழ்க்கையில் ஆப்பர்ச்சுனிட்டியே கிடையாதுங்க, ஆனால் அவன் ஆப்பர்ச்சுனிட்டியை கிரியேட் பண்ணிட்டான். எப்படி ஐயா அதை சொல்கிறீங்க? யோசித்து பாருங்க. யுத்த காலத்தில் தன்னுடைய சகோதரர்களுக்கு ஸ்விக்கி பாயா போகிறான், சாப்பாடு கொண்டு போகிறாங்க. ஐயா, அவனுக்கும் யுத்தத்துக்கும் சம்பந்தமே இல்லையே. அவனா தானே எழும்புனா, தெபொராளை போல அவனாகத்தானே எழும்புனா. எத்தனை பேர் புரியுதுங்க? பவுலை போல அவனாகத்தானே எழும்புனா. அருமையானவர்களை, இன்றைக்கு நீங்கள் என்னோடு சேர்ந்து தேவனுக்காக எழும்ப போகிறீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. அருமையானவர்களை, நான் அடிக்கடி சொல்றேன் பாருங்க, உங்களுக்கு தேவையானது விசுவாசங்க. மனிதனுடைய திராணிக்கு மிஞ்சின காரியங்களை தேவன் என்னை கொண்டு செய்வார் என்கிற அந்த விசுவாசம் எப்பொழுது வரும் தெரியுமா? ஆடு மேய்த்த சிறுவனுக்கு இருந்த அந்த பையனுக்கு இருந்த நாலேஜ் உனக்கு வந்துட்டா போதும். அவனுக்கு எத்தனை நாலேஜ் இன்னைக்கு பார்க்க போறோம் தெரியுமா? 7 அறிவுகள். தாவீது எப்படி மனித திராணிக்கு மிஞ்சி தன்னாலே செயல்பட முடியும் என்று தேவனை விசுவாசித்தான் என்றால், அவனுக்கு அடிப்படையாக ஒரு 7 அறிவு இருந்தது. அறிவுதான் உன்னுடைய விசுவாசத்தை பெருக பண்ணும். சத்தியத்தை அறிவீர்கள், அந்த அறிவு உன்னை விடுதலையாக்கும். அந்த அறிவுக்கு விடுதலைக்கு முன்பதாக விசுவாசம் வேலை செய்யும். அல்லேலூயா. ஆமாம், என்னிடத்துல பலர் ஃபோன் பண்ணும்போது சொல்லுவோம், ஐயா நான் விசுவாசத்தில் நல்லா பெருகிட்டேன் ஐயா. ஏன்? இந்த அறிவை நான் உங்களுக்கு ஒரு கிளிப்பிள்ளை குழந்தைக்கு ஊட்டுவது போல நான் ஊட்டிகிட்டே இருக்கிறேன். இன்னைக்கு 7 அறிவு உங்களுக்கு உண்டாக பாருங்க. முதலாவது பாருங்க, இந்த தாவீதுக்கு என்ன அறிவு இருந்தது தெரியுமா? அந்த யுத்த களத்தில் அந்த நிந்தை சவுல் ராஜாவுக்கு இல்லை, இஸ்ரவேலுடைய சேனைக்கு இல்லை, தேவனுக்கே அது பெரிய நிந்தைன்னு புரிஞ்சிருந்தாங்க. அதை நான் உங்களுக்கு வாசிக்கட்டுமா? 1 சாமுவேல் 17வது அதிகாரம் 26வது வசனம். என்னோடு இன்னொரு 12 நிமிடங்கள் பயணியுங்கள், உங்கள் அவிசுவாசத்தை தேடியும் காண மாட்டீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். The book of 1 Samuel chapter 17 verse 26. அப்பொழுது தாவீது தன்னண்டையிலே நிற்கிறவர்களை பார்த்து, இந்த பெலிஸ்தனை கொண்டு இஸ்ரவேலுக்கு நேரிட்ட நிந்தையை நீக்குகிறவனுக்கு என்ன செய்யப்படும்? ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்திக்கிறதற்கு விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தன் எம்மாத்திரம்? ஐயா, இது யாருக்கு உண்டான நிந்தை? மனுஷனுக்கு உண்டான நிந்தை அல்ல, இஸ்ரவேலின் தேவனுக்கு உண்டான நிந்தை.
அப்ப நீ இதை எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும்? உனக்கு ஒரு நிந்தை இருக்கிறது, வாழ்க்கையில கடனாகிய நிந்தை இருக்கிறது. இது உனக்கு உண்டான நிந்தை இல்லப்பா, உன்னை அழைத்த உன் தகப்பனாகிய தேவனுக்கு இருக்கிற நிந்தைப்பா. ஒரு பிள்ளைக்கு நிந்தனா அப்பாவுக்கு நிந்தை தானே. எத்தனை பேர் கவனிக்கிறீங்க அருமையானவர்களே? இட்ஸ் வெரி சீரியஸ் மேட்டர். ஆமே, அது அவன் என்ன புரிஞ்சிருக்கிறான், எப்பா இந்த சேனைக்கு, இந்த சவுலுக்கு தோல்வி இல்லை, தேவனுக்கே தோல்வி, இது எப்படி நான் அக்செப்ட் பண்ண முடியும்? ஹல்லேலூயா. அப்போ உன்னிடத்திலே ஒரு பிரச்சனை இருந்தால், உனக்கு ஒரு பற்றாக்குறை இருந்தால், அது தேவனுடைய பற்றாக்குறை என்பதை நீ அறிந்து கொள். ஏன்? நீங்கள் தேவர்களாக இருக்கிறீர்கள் என்று தேவன் தானே சொல்லி இருக்கிறாரு. அப்போ நீ தேவர்களாக இருக்கிறதுனால உன்னுடைய வாழ்க்கையில ஒரு பிரச்சனை இருந்தால், ஒரு தீராத வியாதி இருந்தால், அது யாருடைய நிந்தை? தேவனுடைய நிந்தை என்று இன்றைக்கு நீ ஏற்றுக்கொள் மகனே, மகளே. ஆமென். இரண்டாவது அவன் என்ன அறிந்திருந்தான் பாருங்கள், விருத்த சேதனமாகிய உடன்படிக்கையில சூப்பர் நேச்சுரல் பவர் இருக்குன்னு அறிஞ்சிருந்தான். வாசிக்கிறேன், 1 சாமுவேல் 17வது அதிகாரம் 26வது வசனத்தின் பின்பக்கத்திலே, விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தன் எம்மாத்திரம் என்றார். அவனுக்கு உடன்படிக்கை இல்லப்பா. பாருங்க, விருத்த சேதனமாகிய உடன்படிக்கையில அவ்வளவு மேன்மை இருந்தால், அதிலே சிந்தப்படுகிற அந்த ஒரு சொட்டு இரத்தத்தினால அவ்வளவு மேன்மை இருந்தால், இயேசு கிறிஸ்துவுடைய கடைசி இரத்தத்தையும் சிந்தி அந்த இரத்தத்தினாலே ஆன உடன்படிக்கையினாலே நீ மீட்கப்பட்டு இருக்கிறாயே, உன்னோடு அந்த இயேசு கிறிஸ்துவுடைய இரத்தத்தினாலே உடன்படிக்கை செய்திருக்கிறாரே, நீ எழும்பு பிரகாசிக்க வேண்டாமா? மூன்றாவது பாருங்கள், 17:45. அதற்கு தாவீது பெலிஸ்தரை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கைடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய், நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்தில் வருகிறேன் என்றான். நம்ம தேவனை அவன் என்ன புரிஞ்சிருந்தா? தேவனை பற்றி என்ன அறிவு இருந்ததுனால துணிந்து எழுந்தா? அவர் யாரு? இராணுவங்களின் தேவன். God of army. God of army is speaking to you dearly beloved. அருமையான தேவர்களே, இராணுவங்களின் தேவன் என் மூலமாக உன்னோடு பேசி கொண்டிருக்கிறார். ஐயா, அவருக்கு அந்த அறிவு பாருங்க, நம்ம தேவன் இராணுவங்களின் தேவன், அந்த இராணுவத்துக்கு தோல்வியே கிடையாது என்கிற நாலேஜ். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ, வாட் a loving daddy. நாலாவது அவனுக்கு என்ன நாலேஜ் இருந்ததுனால கொதித்து எழுந்தான் தெரியுமா? He had known the supernatural power of the name of the Lord. கர்த்தருடைய நாமத்தில் சூப்பர் நேச்சுரல் பவர் இருக்கு. அந்த அவருடைய நாமம் தான் எனக்கு பயங்கரமான ஆயுதம். அந்த ஒரு ஆயுதம் போதும் என்கிற நாலேஜ் இருந்தது. வாசிக்கிறேன் உங்களுக்கு, 17:45. அதற்கு தாவீது பெலிஸ்தரை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய், நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்தில் உன்னிடத்தில் வருகிறேன். எத்தனை பேர் இதை சீரியஸாக எடுக்க போறீங்க? இங்கதாங்க மேட்டர் இருக்கு. அந்த ஆட்டு இடையனுக்கு இருந்த அறிவு போதுங்க. நீங்கள் அசாதாரணமான வாழ்க்கை வாழ்வீர்கள். நீங்கள் ஆபிரகாமுடைய ஆசீர்வாதங்களை சுதந்தரிப்பீர்கள். நீங்கள் இயேசு செய்தவைகளை செய்வீர்கள். நீங்கள் இயேசு கிறிஸ்து செய்யாத மிகப்பெரிய அற்புதங்களை செய்வீர்கள். ஏன்? அந்த கர்த்தருடைய நாமத்தில் அவ்வளவு சூப்பர் நேச்சுரல் பவர் இருக்கிறது. எவ்வளவு தெளிவா சொல்ல, எப்பா கோலியாத்து, நீ ஈட்டி, கத்தி, கப்படா, AK-47 எல்லாம் கொண்டு வந்திருக்கா? இது எதுக்குமே ஒண்ணுமே யூஸ்லெஸ்ப்பா. எனக்கு இதை விட ஒரு பயங்கரமான இன்விசிபிள் வெப்பன் இருக்கு. அது என்னது? கர்த்தருடைய நாமம். ஹல்லேலூயா. பழைய ஏற்பாட்டில் வேற யாருமே இவ்வளவு தில்லா எழும்பலங்க. ஏனால் இவன், இந்த ஆட்டு இடையன், தேவனோடு நல்ல ரிலேஷன்ஷிப்ல இருந்தான். நல்லா ஜெபித்தானான்னு எனக்கு தெரியாது, நல்ல ரிலேஷன்ஷிப்ல இருந்தான். ஹல்லேலூயா. அந்த ரிலேஷன்ஷிப்ல நீங்க வந்துட்டீங்கன்னா என்ன நடக்கும் தெரியுமா? வெள்ளம் போல வெளிப்பாடுகளை பெற்றுக்கொள்ளுவீர்கள். இது ஒரு வெளிப்பாடு தானே. ஐயா, இதை இயேசு கிறிஸ்து உறுதி செய்யவில்லையா? அவர் என்ன சொல்லி உறுதி செய்தார்? என் நாமத்தினால எதை கேட்டாலும் தருவேன். எதை கேட்டாலும் தருவார். ஹல்லேலூயா. நீ என்ன இன்னைக்கு சிலர் அப்ளை பண்ணி காத்திருக்கிறீங்க, அல்லது உங்களுடைய தெரிந்தவர்களுடைய பிள்ளைகள் ஏதோ ஒரு ஜாபுக்கு அப்ளை பண்ணிட்டு இருந்தா இந்த செய்தியை கேட்க சொல்லுங்க. நான் ஒரு பவர் இப்போ ரிலீஸ் பண்ண போறேன்.
இயேசுவின் நாமத்தினால் இந்த செய்தியை கேட்கிற அந்த மகனுக்கு, இந்த மகளுக்கு எதிலே அந்த காத்திருக்கிறார்களோ, ஒரு ஆரோக்கியத்துக்காக காத்திருக்கிறார்கள் என்றால் இயேசுவின் நாமத்தினால இப்பொழுது ஆரோக்கியம் உண்டாவதாக. வேலைக்காக காத்திருக்கிறவர்களுக்கு கர்த்தருடைய நாமத்தில் உள்ள வல்லமையை நான் கட்டவிழ்க்கிறேன். இயேசுவாகிய நாமத்தில் உள்ள வல்லமை போய் இந்த 20 நாட்களுக்குள்ளாக இவளுக்கு ஒரு சிறந்த வேலை கிடைப்பதாக இயேசுவின் நாமத்தினால. ஐயா, அந்த நாமத்தை பற்றி நான் அறிந்த பாருங்க, மாதந்தோறும் நூற்றுக்கணக்கான அற்புதம், இப்ப 200க்கு மேல அற்புதம் நடக்குதுங்க தொலைபேசி மூலமாக. ஹல்லேலூயா. ஓ, வாட் a loving daddy. கர்த்தரை தெய்வமாக கொண்ட நீங்கள் நானும் பாக்கியவான்கள். ஏனென்றால் நாம் யாவருமே தாவீதை விட பாக்கியவான்கள். ஏனென்றால் நமக்கு இயேசு கிறிஸ்துங்கிற அதிசய நாமம் உண்டு. அருமையானவர்களே, அதை அறிஞ்சிருந்தான். எதை? இயேசு கிறிஸ்துவுடைய நாமத்தில் உள்ள அதிசய ஆற்றலை அறிந்திருந்தனால தான் தில்லா நின்னான். பிறவி சப்பானி யார்? பேதையாகிய பேதுரு. எப்பா, வெள்ளி பொண்ணுலாம் நான் உனக்கு தந்த உன்னை ஆசீர்வதிக்க வேண்டியதில்லைப்பா, என்கிட்ட ஒரு சூப்பர் நேச்சுரல் பவர் இருக்குது. அது என்ன தெரியுமா? இயேசுவின் நாமத்தினால சூப்பர் நேச்சுரல் பவர் இருக்குது. இயேசுவின் நாமத்தில் எழுந்து நட. முடிஞ்சு போச்சுங்க. அல்லேலூயா. அந்த நாமத்தின் வல்லமையை நீங்கள் அறிந்து கொள்ள என்னுடைய செய்தியை தொடர்ந்து கேளுங்கள் அருமையானவர்கள். அது எங்கேயும் வேலை செய்யுங்க. யுத்த காலத்திலேயும் வேலை செய்யும், கடங்காரங்க மத்தியிலையும் வேலை செய்யும், ஆஸ்பத்திரியிலேயே வேலை செய்யும், சிறைச்சாலைக்குள்ளேயும் வேலை செய்யும், சிங்கக்கெபிக்குள்ளேயும் வேலை செய்யும், 7 மடங்கு உயர்த்தப்பட்ட சீறுகிற நெருப்பிற்குள்ளேயே வேலை செய்யுங்க இயேசுங்கிற நாமம். அடுத்ததாக அவன் என்ன அறிந்திருந்தான் பாருங்கள். தீர்வு இன்றைக்குங்கிறாங்க. என்னைக்கு தீர்வு? 40 நாட்கள் பயந்து ஒளிந்து நடுங்கி கொண்டு இருக்கிறார்கள். ஒரு சேனை எக்யூப்டு, ஃபுல்லி ஆர்ம்டு. ஒரு ராஜா அங்கே படுத்து கிடக்கான். யுத்த காலத்தில் வந்தான் பாருங்க சின்ன பையன். இந்த சின்ன பையனுக்கு இருந்த அறிவு இயேசுவின் நாமத்தினால. ஆண்டவரே, என்னுடைய வியூவர்ஸ் அத்தனை பேருக்கும் இந்த ஆட்டிடையனாகிய பையனுக்கு இருந்த அறிவு, அந்த யுத்த களத்தில் அந்த தாவீதுக்கு இருந்த அறிவு இவர்களுக்கு உண்டாவதாக இயேசுவின் நாமத்தினால. ஆமென். ஹல்லேலூயா. அவன் என்ன சொல்லுகிறான் பாருங்க, 46வது வசனத்தில், இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஐயா, எவ்வளவு பிரச்சனை பெருசாக இருந்தாலும், நாட்பட்டதாக இருந்தாலும், இன்றைக்கு இந்த பிரச்சனை தீருகிறது என்று உன்னாலே விசுவாசத்தோடு பேச முடியும். அதை நீ பழகிக்கொள். லெட் இட் பி யுவர் கல்ச்சர். லெட் இட் பி யுவர் கல்ச்சர். 11 வருஷம் காணும். டீச்சருடைய ஹஸ்பண்டு பாளையங்கோட்டையிலேருந்து பேசுகிறாங்க. ஏமா, 24 மணி நேரத்தில் உன் புருஷன் வந்துடுவான். நான் வைக்கிறேங்க, 2 மணி நேரம் கழித்து கூப்பிடுறா. ஐயா, உங்களிடத்துல பேசுகிறேன், சொல்லுமா. ஐயா, நீங்கள் 24 மணி நேரத்தில் வருவான்னு சொன்னீங்க, 1 மணி நேரத்தில் வந்துட்டா. எத்தனை வருஷம் காணலை? 11 வருஷம். ஏன்? இயேசுவின் நாமத்தில் அவ்வளவு பவர் இருக்கு. 24 ஹவர்ஸில் உன் பிரச்சனை இருந்து வெளியே கொண்டு வருவதற்கு உன் நாவில் உள்ள அதிகாரத்தை நீ கட்டவிழ்த்து விடு. பேசு. தெபொராள் பேசுறாங்க. இன்றைக்கு இந்த செசராவை நம்ம கையில் ஒப்பு கொடுப்பார் என்று பாராக்கிட்ட பேசுறாருங்க. அப்போ நம்ம அதை விட தைரியமாக பேசலாமே. ஹல்லேலூயா. ஓ, தேங்க்யூ மாஸ்டர் ஃபார் யுவர் குட்னஸ். வாட் அ லவ்விங் டேடி. அடுத்து பாருங்க, யுத்தம் தனக்கு இல்லைங்கிறத அறிஞ்சிட்டான். வெரி இம்பார்ட்டன்ட் ட்ரூத் ரியலி பிரதர். எதை அறிஞ்சிருந்தா? இந்த பிரச்சனை எனக்கும் கோலியாத்துக்கும் உள்ளதல்ல, இந்த பிரச்சனை தேவனுக்கும் கோலியாத்துக்கும் உள்ளன்னு அறிஞ்சிருக்கான் பாருங்க. அதை வாசிக்கவா உங்களுக்கு? 47b, யுத்தம் கர்த்தருடையது. அப்படின்னா என்ன அர்த்தம்? கர்த்தருக்கும் கோலியாத்துக்கு தாங்க யுத்தம். அவன் ரைட் ஆர் நாட்? தியானிங்க. இந்த செய்தியை நீங்கள் ரூம் போட்டு 10 நேரம் கேளுங்க. நீங்கள் இன்னும் சீக்கிரத்தில் உங்கள் பிரச்சனையிலிருந்து வெளியே வர வேண்டுமா? சீக்கிரத்திலிருந்து ராட்சதனுடைய பிடியிலிருந்து நீங்கள் வெளியே வர வேண்டுமா? எது ராட்சதன்? உங்கள் கடன் பிரச்சனை ஒரு ராட்சதன். உங்கள் புருஷன் குடிக்கிறான், அது ஒரு ராட்சதன். உங்கள் பிள்ளைகள் ரட்சிக்கப்படலை இல்லையா, ராட்சதன். இந்த ராட்சதர்களிடத்திலிருந்து நீங்கள் வெளியே வர நோட்ஸ் எடுங்க. 15 நிமிஷம் செய்தி. பெர்ஃபெக்டாலாம் நோட்ஸ் எடுக்க வேண்டாங்க. ஏன் நோட்ஸ் எடுக்க சொல்லனா, நீங்கள் ஃபோக்கஸ்டாக இருப்பீங்க. எதை பார்ப்பீங்க? பக்கத்தில் வசனம் வருது பாருங்க, இந்த வசனத்தை பார்ப்பீங்க. வெளிப்பாடுகளை எழுதுவீர்கள். சும்மா ஒவ்வொரு லைன் எழுதுங்க. ஏன்னா யூ வில் பி ஏபிள் டு ஃபோக்கஸ்.
and watch the message. இந்த செய்தியை நீங்கள் ஃபோக்கஸ்டாக கவனிங்க. நீங்கள் அந்த ஆட்டு இடையனை போல அரசனாக உயர்த்தப்படுவீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஜாஸ் மினிஸ்ட்ரி செய்திகள் மூலமாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்கள். நீங்கள் இந்த ஊழியத்தோடு கைகோர்க்கும்படியாக உங்களை அழைக்கிறோம். நீங்கள் காணிக்கை விதைக்கக்கூடிய நல்ல நிலமாக ஜாஸ் மினிஸ்ட்ரிஸ் இருக்கிறது. விசுவாசத்தோடு உற்சாகமாக பெருக விதையுங்கள். தேவன் உங்களை 1000 மடங்கு பெருக செய்வார்.